வணக்கம் நேயர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் சார் அவரோட ஜாதகத்தை பற்றி தான், அவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதகமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா மீடியாவில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், பல போராட்டங்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த பதவியில் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்துல நம்மளுடைய அன்பு தலைவர் விஜய் அவர்கள் வந்தது பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். காரணம் ஏன் அப்படின்னா, ஒரு மாற்றம் நம்ம தமிழகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல, கரெக்டான டைம்ல மக்கள் ஒரு சாதகமான முடிவை கொடுத்து இன்னைக்கு ஜோசப் விஜய் சார் அவர்களை அரியணை ஏற வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மகத்தான சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் போன பதிவில் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். 2026 அந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த மாற்றம் மக்களுக்கு ரொம்ப பிடித்த மாற்றமா இருக்கும், சாதகமான மாற்றமா இருக்கும்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ ஒரு விஜய் அவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விஜய் ஜாதகம் கடகராசி, சிம்ம லக்னம். இந்த கடகராசியோட விசேஷம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் தான் பேஸ் பண்ணி தான் கடகம். ஏன்னா ஒரு ராசிக்கும் பார்த்தோம்னா அந்த வீட்டோட அதிபதினு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கடகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் தான் மெயினான விஷயம். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சாரோட ஜாதகத்துல சந்திரன் கடகத்துல சந்திரன் அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி ஸ்தானத்துல வலுவா இருக்க. நவாம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் நட்பு ஸ்தானத்துல வலுவா இருக்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் ரொம்ப வலுவா இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்குமே நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தசாபுக்தி வலிமையா இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய விஷயங்களும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வலிமையா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதகமான திசை. உன்னோட ஜாதகத்துல ஒரு கிரகம் சாதகமா இருக்கு, அதோட திசை உள்ள வருது அப்படின்னா நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அபரீதமான விஷயங்களை தரும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் சார் மெயினா. ஏன்னா விஜய் சாரோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சுக்கிரதசை போயிட்டு இருக்கு. அதாவது 2015 அவருக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருக்கு. சுக்கிரதசையோட கால அளவு 20 வருஷம். அப்படிங்கும்போது 2035 வரைக்கும் அவருக்கு அந்த சுக்கிரனோட ஆட்சிங்கிறது இருக்கு. இவரோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சாரோட ஜாதகத்துல சுக்கிரன் ராசி கட்டத்துல அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி ஸ்தானத்துல வலுவா இருக்க. நவாம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நட்பு ஸ்தானத்துல வலுவா இருக்கார். அதாவது ஒரு கிரகம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு, உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது விஜய் அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிரன் 100% வலுவா இருக்கார். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா யோகாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கலத்திரக்காரகன், திருமணக்காரகன், யோகக்காரகன் சொல்றோம். யோகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான். இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. 2020 கிட்ட அவர் எலெக்ஷன் கட்சிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அவருக்கு சுக்கிர தசையில ராகு புக்தி. அந்த சமயத்துல அவர் உள்ள வரும்போது அவருக்கு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், அதை நம்ம மெயினா பார்க்கணும். கரூர் இன்சிடென்ட்லேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்காத இடமே கிடையாது. யாரால எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளும் கொடுத்தாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பிளஸ் விஜய் சாரோட ஜாதகத்துல பார்த்தோம்னா, சந்திரன் 100% ஸ்ட்ராங். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 100% ஸ்ட்ராங். அதாவது மனசுக்கு அதிபதி, மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி சந்திரன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். திடகாத்திரமான ஒரு மன அமைப்பை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். அது விஜய் சாரோட ஜாதகத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. அதான் உண்மையான விஷயம். இவ்வளவு பேர் இவ்வளவு ரவுண்டு கட்டி அவர் அடிச்சாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் ஆட்சியில இருந்தவங்க அவங்களோட பேஸ் பண்ணி பிரச்சனைகள், இன்னும் பல கட்சிகளோட பிரச்சனைகள், அவருக்கு மீடியால அவதூறான பெயர், அது தவிர ஒருத்தரும் அவரை லைவா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நெகட்டிவா நிறைய இருந்திருக்கு. மனுஷன் மனசொடிஞ்சு அந்த இடத்துல நின்றுந்தாருன்னா அடுத்த லெவலுக்கு அவரால் போயிருக்க முடியாது.
அவருக்கு மனசுல வந்து ஒரு ஸ்டெடினஸ் கொடுத்தது யாருன்னா அவரோட ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சந்திரன். அந்த அமைப்பு 100% இருந்தது. அப்படியே நிதானமா குவைட்டா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு அறிபறியும் இல்லாம மனசளவுல ரொம்ப திடகாத்திரமா உட்காந்துட்டாரு. அங்கதான் வெயினான விஷயம். எங்க சகோதரி ஒருத்தங்க வந்து ஒரு பதிவுல நான் பார்த்திருந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விஜய வந்து அந்த இடத்துலயே விட்டுருந்தாங்கன்னா அவர் அப்படியே நின்றுப்பார். விஜயோட ஜாதகம் பிரகாரம் அவரை சீண்டினா அவன் கெட்டான். அதான் உண்மையான விஷயம். அதுதான் இப்ப வந்து அவரோட ஜாதகத்துல நடந்திருக்கு. அவருடைய தசாநாதன் ஸ்ட்ராங்னு தெரியாது. அது வந்து ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். சுக்கிரன் வந்து அவரோட ஜாதகத்துல 100% ஸ்ட்ராங். அவருடைய அந்த முயற்சி ஸ்தானம், அது தவிர அவர் சுக்கிரதச ராகு புக்தியில தான் இவ்வளவு பிரச்சனைகளும் அவருக்கு வந்தது. ஆனா அந்த இடத்துல சந்திரனோட அனுகிரகத்தினால அவர் வந்து திடகாத்திரமா அதை கடந்து வந்து அவ்வளவு ஒரு மேடைகள், அவ்வளவு ஒரு கட்சி என்ன சொல்லுவாங்க போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சும் அவருக்கு வந்து அந்த மெஜாரிட்டி அந்த இதுல கூட்டணி அமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு அந்த சிஎம்ங்கிற அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்க. அதுவும் இப்ப உட்கார்ந்த டைம் என்ன அவருக்கு வந்து குரு சுக்கிரதசையில குரு புக்தி 2028 வரைக்கும் அவருக்கு வந்து இந்த சுக்கிரதசையில குரு புக்திங்கிறது இருக்கு. அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா அவருடைய தசாநாதன் சுக்கிரன் வந்து 100% ஸ்ட்ராங். கூட வந்து மங்களக்காரகன் குடும்பக்காரன் சொல்லக்கூடிய குருவும் உள்ள சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் வந்து ஒருத்தரோட தசாபுக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொல்லிடுதான். இப்போ விஜய் சாரோட ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் வந்து 100% ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய வைட்டல் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்தது வந்து வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரோட ஜாதகத்துல புதன் வந்து டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 50% புதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதாவது எப்பவுமே 0%ல ஒரு கிரகம் போச்சுனாதான் டோட்டலா டவுன் அர்த்தம். இப்ப விஜய் சாரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 100% ஸ்ட்ராங்கா இருக்காரு. புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரோட ஜாதகத்துல புதன் வந்து 50% ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடுத்தது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவரை நெகட்டிவா தான் எல்லாரும் பார்க்கணும். அவரோட பாசிட்டிவ் ரோல்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தைரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அது வந்து அந்த கிரகம் தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரோட ஜாதகத்துல வந்து 100% வலுவா இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய வைட்டல் இவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவரோட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 100% வலுவா இருக்காரு. தைரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சனி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஜாதகத்துல அவரும் 100% வலுவா இருக்கார். யோகாதிபதி யோகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் இவரோட ஜாதகத்துல வந்து 100% வலுவா இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து 75% இவரோட ஜாதகத்துல வந்து வலுவா இருக்கார். விஜய் சாரோட ஜாதகத்துல சந்திரன் வந்து 100% வலுவா இருக்கார். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 100% வலுவா இருக்கார். ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் வந்து 75% வலுவா இருக்கார். அடுத்தது பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 50% வலுவா இருக்கார். அப்படிங்கும் போத எல்லா கிரகங்களுமே இவருக்கு வந்து சாதகம். அதுதான் ஒரு பெரிய பிளஸ். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து அடி வாங்கியிருப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் வந்து 100% தாண்டி இருக்கு. 2 கிரகங்கள் 75% இருக்கு. ஒரு கிரகம் வந்து 50% இருக்கு. இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தலா 50% இருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லா கிரகங்களோட கூட்டணி தான் இவருக்கு பெரிய சாதகம். அதை தவிர வந்து தசாபுக்தி ஸ்ட்ராங் இவரு. அதுதான் மெயினான விஷயம். அதாவது சுக்கிரதசை வந்து எல்லாருக்கும் வரும். ஆனா சுக்கிரன் ஜாதகத்துல வலுவா இருந்தாதான் அந்த திசைக்கு வந்து வலு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து இவரோட ஜாதகத்துல 100% வலுவா இருக்கும் போதுதான் இவர் வந்து அந்த சுக்கிர திசையில குரு புக்தியில வந்து அந்த ஆட்சி ஸ்தானம்ங்கிறது அவர் கையில வந்திருக்கு. அதுவும் 2035 வரைக்கும் இவருக்கு வந்து சுக்கிர திசையில இருக்கு. அப்போ இந்த தசாநாதன் சுக்கிரன் வந்து 20 வருஷமும் வந்து இவருக்கு பண்ணக்கூடிய யோகம்ங்கிறது தனியான விஷயம். ஆனா இவருக்கு அப்பப்போ அந்த இடைஞ்சல் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிரகங்களோட சேர்க்கை. சூரியன் புதன் இவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சனி ராசி கட்டத்துல அந்த சேர்க்கை. இந்த சேர்க்கை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த பேஸ் என்னன்னா அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் இவரோட இடத்துல 100% ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் வந்தாலும் அமைதியா அதை சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மைங்கிறது இவரோட ஜாதகத்துல இருக்கு.
இந்த மாதிரி கிரக அமைப்புகள் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்ததுனால தான். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருந்தது இல்ல, கட்சியில வந்து ஒரு பெரிய இதுவும் இல்லை. முதல்ல வந்து ஒரு கட்சி அவரை வந்து டிவிக்கேன்னு ஆரம்பிச்சு அந்த கட்சியை கொண்டு வந்து ப்ரோபகேண்டா பண்ணி அதுக்கு வந்து மாநாடெல்லாம் போட்டு சக்சஸ் பண்ணி காமிச்சு பல போராட்டங்களை கடந்து வந்து ஒரே இதுல வந்து இலக்குல வந்து முதலமைச்சருங்கிற அந்த பதவியில உட்கார்ந்தது அப்படிங்கிறது வந்து அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரோட ஜாதகத்துக்கு அப்புறம் இவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட அமைப்பு தான் ஒரு மெயினான விஷயம். இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், மன ரீதியா அவர் வந்து ரொம்ப திடகாத்திரமா இருந்தா தான் இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் 900 கோடி கிட்ட அவருக்கு வருமானம். யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய வருமானத்துல சினிமால வந்து இவ்வளவு வருமானம் இருக்கு, நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் அவரோட வாழ்ந்த விதம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்காத வசதிகள் உண்டா, கிடைக்காத மரியாதைகள் இருக்கா? அவர் எங்க போனாலும் அவ்வளவு ரசிகர் கூட்டம், அவ்வளவு மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளை ஆளாக்கி பார்த்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மனசுல வந்து தீர்மானமா கொண்டு இவ்வளவு அவமானத்தையும் தாங்கி ஒரு மனிதன் வந்து நின்று ஜெயிச்சிருக்காருன்னா அது வந்து ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா கிரகங்களுக்கு கிடைத்த பெரிய சாதனை, கிரகத்தால் விஜய்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் சாதனைன்னு தான் சொல்லணும். அதான் உண்மையான விஷயம். அந்த சுக்கிரனோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்ததுனால தானே அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாலையும் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, இன்னைக்கு அரசியலையும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை கூட சிரிச்சுட்டே அவர் வந்து சட்டசபையில வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அந்த ஒரு மன திடனை கொடுக்கறது யாரு? சந்திரனோட அனுகிரகம் தான். மாற்றம் வேணும்னு மக்கள் நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து பல மாற்றங்கள் வந்துன்னு தானே இருக்கு. ஒரு நாளும் ஒரு மாற்றங்கள் வந்துதான் இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் நம்ம என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோமா? கரவேஷ்டியா பார்த்த இடத்துல இன்னைக்கு கோட்டு சூட்டோட, இன்னைக்கு பேண்டோட அந்த ஒரு மினிஸ்டரே வந்து எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் எல்லாருமே சர்வசாதாரணமா எல்லாரும் கேஷுவலா போயிட்டு இருக்காங்க, கேஷுவல் ட்ரெஸ்ல. அது என்ன ஒரு ட்ரெஸ் கோடுன்னு இவங்களா பண்ணின விஷயங்கள் தானே. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க பண்ணின விஷயங்கள் தானே இந்த கரவேஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இன்னைக்கு அந்த மாதிரி ஃபார்மலா இல்லாம இன்னைக்கு வந்து நார்மலா போனதுனால தானே இன்னைக்கு கோவில்ல போகும்போது வந்து அங்க ஒரு மினிஸ்டர் வந்திருக்காங்களா இல்ல ஒரு சாதாரண மனிதன் வந்திருக்கானா தெரியாம தானே அங்க வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரளயம் நடந்து இன்னைக்கு அங்க வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருட்டை கண்டுபிடிச்சு அந்த மினிஸ்ட்ரியில இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. கோவில் அறநிலையத்துறைக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு நாளும் ஒரு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் வந்து எவ்வளவு கடைகளை மூடி இருக்காங்க. மூட முடியாத கடைகள் சொல்லக்கூடிய இடத்துல விஜய் சர்வசாதாரணமா உள்ள இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் தானே. மக்கள் இதை தானே எதிர்பார்க்கறாங்க. என்ன ஒரே குத்தம் அவர் மேல இப்ப போட்டு இருக்காங்க அப்படின்னா இபி கரண்ட் கட்டு, கரண்ட் பவர் ஃபெயிலியர் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணலாம் சார். ஏன் சார் ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்னா வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்குள்ளேயே வந்து அப்படியே தமிழ்நாட்டையே மாத்திர முடியுமா? அது வந்து யாராலையுமே முடியாது சார். இன்னைக்கு எல்லாருமே மக்கள் நினைச்சாங்க சார், எம்ஜிஆரோட ஆட்சி மீண்டும் வரணும்னு நினைச்சாங்க. எம்ஜிஆரே வந்துட்டாரு, எம்ஜிஆரே விஜய் ரூபத்துல ஆட்சியில வந்துட்டாரு. அதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு எம்ஜிஆர் நினைச்ச விஷயத்த தானே அவர் செஞ்சுட்டு வர்றாரு எல்லாமே. எப்படி சார் மக்கள் வந்து ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் வந்து எம்ஜிஆர். இல்லைன்னா அமெரிக்கால இப்படி படுத்துட்டு இப்படி 2 விரல காமிச்சாரு. இங்க ஒரு கேன்வாசிங் கிடையாது, இப்படியே டிவியில காமிச்சார் தூர்தர்ஷன்ல. இங்க குத்துன்னு குத்திட்டாங்க ஓட்டு, எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன? எம்ஜிஆரும் பேசாம ஜெயிச்சார். அதே ஃபாலோ தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேச்சல் வார்த்தைலாம் ஜாஸ்தி கிடையாது. அவர் வந்து ரொம்ப கம்மியா தான் பேசுறாரு, ஆனா செயல்ல வந்து நிறைய பண்றாரு. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மாற்றம்ங்கிறது தேவைன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மாற்றம்ங்கிறது வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து we have to wait, அவ்வளவுதான். எல்லாம் வந்து ஓவர் த நைட் நடந்துராது. அவருக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். திருப்பி வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒன்னொன்னு அவர் கண்டுபிடிச்சு பண்ணிட்டு வர்றாரு. இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் போட்டு எல்லாரும் வந்து நின்று அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 9:45 சட்டசபைக்கு போயிடுறாரு அவரு. சாயங்காலம் 5 மணிக்கு தான் வெளியில வர்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எந்த மினிஸ்ட்ரியா உள்ள வரும்போது 11 மணிக்கு வருவாங்க, 11:30க்கு வருவாங்க. லஞ்சுக்கு போனாங்கன்னா திருப்பி 2 ஹவர்ஸ் கழிச்சு வருவாங்க. இவர் லஞ்சுக்கெல்லாம் இல்ல டைம், ½ அன் அவர் தான் லஞ்ச் டைம். மீதி ½ அன் அவர்ல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு அவங்களோட குறை நிறைகளை கேட்கிறாரு. இதெல்லாம் பண்ணறது வந்து ஒரு பெரிய மாற்றம் தானே. சின்ன சின்ன விஷயத்துல மாற்றம் பண்ணினானா சார் பெரிய பெரிய விஷயத்துல மாற்றம் பண்ண முடியும். இது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா நானும் ஒரு மக்கள் மத்தியில நானும் ஒத்தனா நின்றுதான் இந்த விஷயங்களை பேசுறேன்.
அப்படிங்கும் போது இந்த ஜாதகத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் ஒருத்தருக்கு வரும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்ம வந்து முதல்வர் ஜோசப் விஜய் சாரோட ஜாதகம் தான் மெயினா. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிற நேர்களே, பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி, வணக்கங்கள்.